அவருக்கு என்ன காங்கிரஸ் கட்சி மேல அவ்வளவு ஈடுபாடு? மாநில தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் கட்சி மீது அவருக்கு வந்து விசுவாசம் இருந்ததே கிடையாது. திமுகவுடைய கூட்டணியில் இருக்கால அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு அவரு. இல்ல நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல நான் விசுவாசமா இருக்குனா இல்லையான்னு எங்க தொண்டர்களுக்கு தெரியும், எங்க தலைமைக்கு தெரியும். நான் அவரு கேட்கிறேன், அதிமுகவில் விசுவாசமா இருக்காரா? அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா? அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு? எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள். இவங்க ரெண்டு பற்றியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல. எம்ஜிஆரை பற்றி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி அவர் தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி, அபராதம் கட்டியவர், சிறை தண்டனை அனுபவித்தன்னு பேசினாங்கல்ல. அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா? அவர் விசுவாசமா இருக்கார் அந்த கட்சிக்கு? முதல்ல அதிமுக அவர் விசுவாசமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசட்டும். எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்தவித அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது. நாங்கள் ஒன்றையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல. எங்களை அங்கீகரிக்கிறார்கள், எங்க பணி மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க. அதை நாங்கள் எப்படி கட்சியை நடத்துறோம்னு எங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் மேலே வந்து பற்று இல்லாமையா வந்து இன்னைக்கு ஏறக்குறைய வந்து 19,000 20,000 கமிட்டிகள் நியமிச்சிருக்கோம், வில்லேஜ் கமிட்டிகள். 30 வருஷமா லிட்டிகேஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டு எடுத்திருக்கோம். 5,000 கோடி ரூபாய் சொத்துள்ள மதிப்பை. அவருக்கு தன்னை பிச்சைக்காரன் ஒட்டு போட்ட சட்டை என்று இழிவுபடுத்தி பேசியதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த பேச்சு என்பது விளிம்பு நிலை மக்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல் என்றும் அவர் கடுமையாக பேசியிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று இழிவுபடுத்துவதா என்று செல்வ பெருந்தகை தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பழனிசாமியின் கருத்தை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆதரிக்கிறார்களா என்ற கேள்வியையும் செல்வ பெருந்தகை முன்வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு தனிநபரை பழிக்கும் செயல் அல்ல, விளிம்பு நிலை மக்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல் என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். காங்கிரசுக்கு அதிகமான தொகுதிகளை பெற்று தருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்ல எங்க தலைமையா நாங்களா? இருங்க, திமுக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ தொகுதி பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமியை கேட்டு எங்களை வாங்கி தருவாரு? எங்க கிட்ட தலைவர்கள் இருக்காங்க, எங்க அகில இந்திய தலைமை இருக்கு, எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம். இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய கவலை? எங்க இருந்துட்டு கவலைப்படுறாரு? என்ன சொல்ற, ரத்தன கம்பளம் விரித்து உங்களை அழைக்கிறேன்னு கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு. அவங்க என்ன சொன்னாங்க, அது ரத்தன கம்பளம் இல்ல ரத்த கம்பளம் அப்படின்னாங்க. உடனே அவங்கள வந்து கடிச்சு குதிர ஆரம்பிச்சாரு, அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு. இப்ப நாங்க அவருக்கு எதிராக நீங்க தவறு அப்படின்னு சொல்றதுனால இப்ப எங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார். பேசுறதுல ஒரு லாஜிக் வேணும்ல. குற்றச்சாட்டு சொல்லலாம், நாங்களும் குற்றச்சாட்டு சொல்றோம், நாங்களும் குறைகள் சொல்றோம், சுட்டி காட்டுறோம். அது ஒரு லாஜிக் வேணும். நீங்க எங்க இருந்துட்டு வந்து எங்க கட்சியை பத்தி கவலைப்படுறீங்க? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.